Bismillahirrahmanirrahim. Elhamdülillahi Rabbil alemin. Allahümme salli ve sellim ala Resulike seyyidina şefina nebina Mevlana Muhammedin barik ve sellim aleyhi. சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸிலே வருகை தந்திருக்கின்ற தலைமை தாங்குகின்ற சிறப்புரையாற்ற இருக்கின்ற கண்ணியத்திற்குரிய அனைவருக்கும் இந்த மஜ்லிஸின் சார்பாக என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய இந்த மஜ்லிஸிலே ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மதரசாவினுடைய நிதி நிலைமை, ஆற்றுகின்ற பணிகள், இவைகளெல்லாம் பழமை போல் நாம் தெரிவிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சில மாற்றங்கள், சில முன்னேற்றங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உங்கள் மத்தியிலே இந்த 51ஆம் ஆண்டு நிறைவு விழாவின் 37வது ஆண்டு மஸ்ஜிதுகள் பட்டமளிப்பு விழாவிலே 2025-26 வருட ஆண்டறிக்கையும் வெளியிடுகிறோம். சங்கைக்குரியர்களே, அல்லாஹ்வினுடைய அறப்பெரும் அருளால் ஹிஜ்ரி 1396 செவ்வால் மாதம் கிபி 1976ஆம் ஆண்டு நாம் கல்லூரி மகிழ்வுடன் துவங்கியது. இன்று ஹிஜ்ரி 1447 ஷாபான் பிறை 13 கிபி 1-2-2026 51ஆம் ஆண்டு நிறைவு விழாவினை அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் மகிழ்ச்சியுடன் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கல்வி ஆண்டிலே 1 முதல் 7 ஜுமுராக்களும் ஹிப்லு வகுப்பும் சிறப்பான முறையிலே நடைபெறுகிறது. மேலும் உலக கல்வி 2011-2012ஆம் ஆண்டு முதல் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு 25-26ஆம் வருடம் வரை ஆலிம்கள் 153 பேர்களும் ஹாஃபில்கள் 96 பேர்களும் உருவாகியுள்ளார்கள். 2011 ஆலிம் 50 பேர் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். நமது கல்லூரி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் இம்தாதுல்லா ஃபாஜில் வாஹவி எம்ஏ ஹசரத் அவர்களுடைய சீரிய தலைமையிலே 7 பேர் ஆசிரியர்களை கொண்டு அல்லாஹ்வின் கிருபையால் மிக சிறப்பாக நடந்து வருகிறது. நமது மதரசா தனி வக்ஃபாக துவங்கிய காலம் முதல் தலைவராக இருந்து மிக சிறப்பான முறையிலே வழிநடத்திய மதரசாவினுடைய நிறுவன தலைவர் சங்கைக்குரிய அல்ஹாஜ் கல்வி தந்தை மர்ஹூம் ஜனாப் ஏஎம் ஷம்சுதீன் ஹாஜியார் மற்றும் அல்ஹாஜ் மர்ஹூம் கேஎம் அப்துல் காதிர் சென்னா ஆகியோர் இருந்தார்கள். தற்சமயம் ஜனாப் நவரங் எம் ஷாஹப்தீன் அவர்களை தலைவராகவும் அல்ஹாஜிப் அபூபக்கர் அவர்களை செயலாளராகவும் மற்றும் நிர்வாகிகளை கொண்டு சிறப்பான முறையிலே எல்லாம் நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த மதரசாவிலே சங்கைக்குரிய, பெருமைக்குரிய, போற்றலுக்குரிய தலைவர்கள் எல்லாம் இந்த சிறப்பாற்றி கொடுத்தார்கள். மறைந்த ஏஎம் ஷம்சுதீன் ஹாஜியார் அவர்கள் நிறுவனத்திலே நம்முடைய மறைந்த
அல் ஹஜ் கேம் அப்துல் ஹாஜி சென்னா அவர்களை கொண்டு ஒரு முதலாக துவக்கப்பட்ட இந்த மதரசாவிலே சங்கைக்குரிய நம்முடைய ஒரு மறைந்த எம்எஸ் தாஜுதீன் அவர்கள் எம்எஸ்டி என்று நம்ம அழைப்போம். எல்லோருமே அந்த எம்எஸ் தாஜுதீன் ஹாஜர் அவர்கள் தலைவராக கொண்டு இருந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா எமக்கு இங்கே செயலாளருடைய ஆற்றக்கூடிய ஒரு நசீபை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த நேரத்தில் எம்எஸ் ஹாஜியின் தலைவராகவும் துணைத் தலைவராக என்னுடைய பாசத்திற்குரிய மறைந்த ஹாஜி கேமி மீரான் சாஹிப் அவர்களை கொண்டு நம்மை செயலாளராக அல்லாஹ் தஆலா வழிநடத்தி தந்ததை இந்த நேரத்தில் மிகவும் பெருமையோடு நான் அவர்களுக்கு துவா செய்தவனாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த உரையை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாம் இந்த கல்லூரியை தொடங்கி செயல்படுத்தி வருவதால் அன்று முதல் இன்று வரை நம் நகர் அல்லாஹ்வின் ரஹமத்தால் நல்ல பொழிவுடனும் செழிப்புடனும் காட்சியளித்து வருகிறது என்பதை மறைக்கவோ முடியாத நிதர்சனமான உண்மையாகும். மேலும் கல்லூரியிலே 8 பேராசிரியர்கள், ஒரு உலக கல்வி ஆசிரியர், 7 பணியாளர்களை கொண்டு மாத ஊதியம் ரூபாய் 2,94,615 வழங்கப்படுகிறது. அரபிக் கல்லூரியிலே தரமான உணவு வகைக்கு மாதம் சுமார் 1,50,000 ரூபாய் செலவாகிறது. விருந்துகள்லாம் போக மின் கட்டணம், தொலைபேசி உட்பட சுமார் 35,000 ரூபாய் 2 மாதம். மராமத்து மற்றும் இதர செலவுகள் சுமார் ரூபாய் 20,000. நகராட்சி வருட தீர்வை குப்பை வரி உட்பட ரூபாய் 2,15,000. வக்ஃபு வாரியத்திற்கு 7% சகாயத் தொகை செலுத்தப்படுகிறது. இந்த ஆண்டிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அது 5%ஆக அரசு குறைக்கப்பட்டிருக்கிறது. 2024 ஏப்ரல் முதல் 2025 மார்ச் முடிய வருடாந்திர வரவு செலவு விவரம். மொத்த வரவு 91,90,409. மொத்த செலவு 75,09,267. வங்கி இருப்பு 12,58,958. கையிருப்பு 4,22,184. இது மார்ச் 25 முடிய கடைசி. கையிருப்பு 4 லட்சம் இருக்குன்னா 1ஆம் தேதி சம்பளம் போட்டுருவோம் 3 லட்சம் ரூபா. கையிருப்பு தானே அது குறைஞ்சிரும். அதனால் கையிருப்பு இருக்காது கூடாது. அதுக்காக சொல்கிறேன். என்ன வருடாந்திர வரவுகள். 2025 வருட மாணவர்கள் நுழைவு கட்டணம் ரூபாய் 3000. ஒரு மாணவர்களுடைய நுழைவு கட்டணம் 3000. மற்றபடி வேறு எந்த விதமான அவர்களும் எந்த ஒரு எதையும் கிடையாது. சத்தம் சொல்லுங்க. குர்பான் நிகர வருமானம் 2025 வருடம் ரூபாய் 4,10,200. வருட சந்தா ரூபாய் 9,400. ஹார்பர் ஜும்மா வசூல் மாதம் ஒருவரை ரூபாய் 2,250. இது துவக்க காலத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அது அப்படியே இந்த இன்னும் ஹார்பர் போன பிறகும் அதுக்கு ஏற்பாடு செஞ்சு போயிருக்காங்க. ரூபாய் 2,250 ரூபாய் மேற்கொண்டு 3,000 வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஜும்மாவில் வசூல் பண்ணி கொடுப்பாங்க. சந்தா ஒரு மாதம் வரவு 1,15,000. முத்தியாபுரம் சந்தா பிரதி மாதம் ரூபாய் 5,900. நம்ம ஜாமியா பள்ளிவசனுடைய ஜும்மா வசூல் பிரதி வாரம் ரூபாய் 4,500. அதுவும் ஏஎம்எஸ் ஹஜரத்துடைய ஹாஜியாருடைய காலத்தில் துவங்கப்பட்டு மனசு ஆரம்பிக்கும் போது அந்த ஜும்மா தொடர்ந்து அல்லாஹ் தஆலா நடத்தி கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வணிக வளாகத்தின் வகையில் 1,00,000 ரூபாய் 70,000 ரூபாய் மாத வாடகை. மருகும்
கேஎம்ஏ மீரான் ஹாஜியார் அவர்கள் வக்ஃபு செய்த உடன் வகையிலே மாத வாடகை ரூபாய் 14,000, அதுவும் ஒரு 10 வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹாஜ் மர்ஹாம் முத்துவாப்பா சாஹிப் அவர்கள் ராயல் ஆப்டிகஸ் மதரசா மாணவர்கள் படிப்பதற்காக நாளிதழ்கள், தினகரன், இந்து வாங்கித் தருகிறார்கள். ஜனாப் அஜ்மல் என்ற கேரளாவுடைய வியாபாரி வாரம் செவ்வாய்க்கிழமை 13 கிலோ மீன் தருகிறார்கள். ஜனாபேஜ் நஜ்முத்தீன் திருக்குபுத்தேரி அவர்கள் வியாழக்கிழமை தோறும் முட்டை தருகிறார்கள். மதரசாவிற்கு அரிசி தந்துபவர்கள் ஜனாப் அல்ஹாஜ் மர்ஹூம் ஷஃபி முகமது அன்சன்ஸ் நிறுவனத்தார் நாகர்கோயில் மாதம் 104 கிலோ அரிசி தருகிறார்கள். இந்த 104 கிலோ அரிசி இப்பவும் இல்லை, மதரசா துவங்கிய காலத்திலிருந்து அது இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மௌலவி முகமது இஸ்மாயில் ஹசரத் மாதம் 26 கிலோ அரிசி தருகிறார்கள். கிருஷ்ணராஜபுரம் மைதீன் மாதம் 26 கிலோ அரிசி தருகிறார்கள். மற்றும் பலர்கள் 26 கிலோ 10 கிலோ அரிசி மூட்டை தருகிறார்கள். ஹாதா மீரான் குடும்பத்தார் கிருஷ்ணராஜபுரம் அவர்கள் மாதம் ஒரு முறை 26 கிலோ அரிசி, சிக்கன் 10 கிலோ விருந்து கொடுத்து வருகிறார்கள். நகர ஜமாத்தார்கள் இல்லங்களிலே நடைபெறும் நிக்கா, அகீகா, ஃபாத்தியா போன்ற விசேஷங்களில் பலர் மதரசாவிற்கு விருந்து கொடுக்கிறார்கள். ஆடுகளும் கறியும் கொடுக்கிறார்கள் என்பதையும் துஆவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது போக பிச்சை வரைக்காயல் நினைவு பரிசு நமது ஜாமியா பள்ளிவாசலின் முன்னாள் உறுப்பினர், நமது மதரசாவினுடைய நற்சேவையிலே தான் ஈடுபாடோடு பங்கு பெற்றவர், நமது அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் ஜனாப் மருமம் பிச்சை மரைக்காய சாஹிப் அவர்களுடைய நினைவாக அன்னாரினுடைய மகனார் சமுதாய சேவையிலே தன்னை அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற நமது கல்லூரியின் உறுப்பினர் ஜனாப் அல்ஹாஜ் பி மீராசா ஹாஜியார் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கல்வியிலே சிறந்த மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கியிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நன்றியோடும் மொத்த மகிழ்வோடும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 11 வருடங்களாக பட்டமளிப்பு விழாவில் விருந்து வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். இந்த 11 வருடங்களாக நடக்கின்ற விருந்து இந்த ஹாஜியாளர்களை பொறுப்பெடுத்து நடத்தி தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆங்கில ஆசிரியர் வகைக்கும் பிரதி மாதம் ரூபாய் 1000 வீதம் 2007 வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இது மீராசா ஹாஜியார் அவர்கள். ஒரு வருட மாணவர்களின் உணவு வகைக்கு உதவுகிறார்கள். அதாவது இந்த ஒரு திட்டத்தை எங்களுக்கு ஊக்குவித்து, அதாவது முஜிப் போன இடங்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த சதகாவுடைய பணங்கள், இந்த ஜக்காத்துடைய பணங்கள்லாம் கொடுக்காங்கல்ல, அதை நான் வலியுறுத்தணும், ஒவ்வொருத்தரும் பொறுப்படுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 வருஷம் முன்னாடி அவங்களுடைய கவலையோடு அதை துவக்கணும். நாங்களும் போகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு வருவோம். இது சம்பந்தமாக சங்கைக்குரிய மரியாதைக்குரிய நம்முடைய ஷிஃபா மருத்துவமனையுடைய உரிமையாளர் ஹாஜியார் அவர்கள் ஒரு பெரிய அரிய யோசனை சொன்னார்கள். இங்கே வாங்க, மதரசா நடத்தணும்னா எத்தனை பிள்ளைகள்னு கேட்டாங்க. 60 பிள்ளைகள் குறையில்லாமல் நம்ம இப்போ நம்மகிட்ட லிமிட் அவ்வளோதான். இந்த ஆட்களெல்லாம் பிடிங்க, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் பொறுப்பெடுக்க சொல்லுங்க. சாப்பாட்டுக்கு ஒரு வருடத்திற்கு மாதம் 3000 ரூபா, 10 மாதம் 30,000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்கள் நீங்கள் பிடிச்சிங்கன்னா 50 பேருக்கு 60 பேருக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லை. சாப்பாடை பற்றி நடந்துகிட்டே இருக்கும். அந்த செலவுக்காக நீங்கள் இப்படி எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. அப்படி ஒரு யோசனை சொல்லி அவங்க தூக்கி விட்டாங்க முதல்ல. அப்படின்னா சரி, முதல்ல அவங்க தான் அதை துவக்கி ஆரம்பித்து விட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மாதம் 30,000 ரூபா கொடுத்து அவங்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு இப்போ கொடுத்துருக்காங்க. இது போக நம்முடைய மர்ஹூம் ஷஃபி முகமது சன்ஸு, இதுக்கு மேலே ஹாஜி நம்முடைய ஷஃபி முகமது அவர்கள் இருக்கும்போது மர்ஹூம் நாகர்கோவில் அவர் மதரசாவுடைய வருகை தந்து அவருடைய மதரசாவுடைய நம்முடைய நிலைமையெல்லாம் தெரிஞ்சு அவர்களாகவே எவ்வளோ குறைபாடு என்றார்கள். எங்களுக்கு மாதத்திற்கு 1 லட்ச ரூபாய் குறைவு ஏற்படுகிறது சொல்லும்போது
அவர்கள் ரூபாய் 50,000 கொடுத்தா சரி கட்டிடுங்களான்னு கேட்டாங்க. அது வந்து இல்லை ஜஸாக்கல்லாஹ் சொல்லி அப்போ அவங்க இருக்கும்போது துவக்குனாங்க. இப்போது அதனுடைய மரும ஷஃபிமானுடைய குமாரர்கள் 2 பேருமாக சேர்ந்து தொடர்ந்து அவர்களுடைய வாக்குப்படி மாதம் ரூபாய் 84,500 கொடுத்து வருகிறார்கள். அது பெரிய எங்களுக்கு கைங்கரியமாக உதவி வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடி சிம்லா உரிமையாளர் அவர்கள் மாதம் அவர்கள் 1,00,000 ரூபாய் ஒவ்வொரு வருடமும் 1,00,000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அல்ஹாஜ் எம்ஐடிஎம் அலிமரக்காயர் காரைக்கால் அவர்கள் ரூபாய் 75,000. அல்ஹாஜ் அபூபக்கர் சித்திக் அவர்கள் இயக்குனர் ஹாதர் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் லிபர்ட்டி ரூபாய் 50,000. இது போக மாதச்சந்தா ரூபாய் 1000. 5 பிலால் அன்கோ ஜனாப் அப்துல் ரஹீம் சன்ஸ் அவர்கள் 55,000. அல்ஹாஜா மும்தாஜ் பேகம் அண்ட் குடும்பம் சிங்கப்பூர் ரூபாய் 50,000. அல்ஹாஜ் டாக்டர் MK முகமது ஷாஃபி அவர்கள் ரூபாய் 30,000. மாதச்சந்தா ரூபாய் 1000. அல்ஹாஜ் ISAK நாசர் சென்னை அவர்கள் ரூபாய் 35,000. அவர்களும் தொடர்ந்து 7 வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹாஜ் முகமது அஜீம் சாஹிப் அவர்கள் அம்பை அவர்கள் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் சவுகத் அலி அவர்கள் எதில் நகர் அவர்கள் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் கலீல் ரஹ்மான் அவர்கள் அம்பாசமுத்திரம் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் KMA ஷாஹுல் அமீத் அவர்கள் ஹாஜியார் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் ஹசன் மைஜன் ஆடிட்டர் அவர்கள் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் முகமது ஃபாரூக் அவர்கள் அம்பாசமுத்திரம் ரூபாய் 30,000. மருஹூம் ஜனாப் அல்ஹாஜ் KMA மீரான் சாஹிப் அண்ட் மருஹூமா ஹாஜிமா ஹம்லனிஷா அவர்களுடைய நினைவாக ரூபாய் 30,000. அல்ஹாஜ் புர்ஹான் அலி அவர்கள் தூத்துக்குடி 30,000. அல்ஹாஜ் MSF ரஹ்மான் அவர்கள் ரூபாய் 30,000. ஹையும் அப்பா ஃபேமிலி ட்ரஸ்டி ரூபாய் 30,000. அல்ஹாஜ் முகமது சுலைமான் BABL தூத்துக்குடி அவர்கள் 30,000. பீர் முகமது அஜீம் ஆடிட்டர் ஷம்சீன் மருகும் அவர்களுடைய குமாரர் தூத்துக்குடி அவர்கள் ரூபாய் 30,000. அல்ஹாஜ் முகமது இப்ராஹிம் அரைக்காயர் அவர்கள் சாவுல் அமீர் போஸ்டல் ரூபாய் ரஹமத் நகர் அவர்கள் மூலமாக ரூபாய் 30,000. ஜனாப் மீராசா சங்கு அவர்கள் 30,000. ஜனாப் அப்துல் கஃபூர் அவர்கள் கைம் கான் சன்ஸ் ரூபாய் 75,000. மாதச்சந்தா 500. மேலும் வருடத்திற்கு ரூபாய் 1000 முதல் 20,000 தரவர்கள் உள்ளார்கள். அதாவது இப்போது கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் மாத சாப்பாடு வகைக்கு கொடுத்து உதவுகிறார்கள். முதலாக நம்ம ஷஃபி அவர்கள் ஷிஃபா அவர்கள் ஆரம்பித்து வைத்தது இப்போது பர்க்கத்தாக நடந்திருக்கிறது. இன்னும் மீதமுள்ள இடத்திற்கு மற்றவர்கள் கொடுத்து உதவினால் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மேலும் தலைவர் நவரங்கம் சாஹாப்தீன் அவர்கள் கடந்த 8 வருடங்களாக மதரசா சார்பிலே நடைபெறுகின்ற மீலாது நபி முஹைதீன் ஆண்டவர் நினைவு ஸலவாத் மஜ்லிஸ் விழாவிற்கு மதிய விருந்து ஏற்பாடு செய்து வருகிறார்கள். மேலும் வருடந்தோறும் பட்டமளிப்பு விழாவிற்கு வழி அமைத்து உதவுகிறார்கள். ஜனாப் முகமது உமர் ஃபாரூக் அவர்கள் ஆடிட்டர் கடந்த 13 வருடங்களாக மதரசாவுடைய வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து கொடுத்து வருகிறார்கள். டாக்டர் அல்ஹாஜ் KM ஷேக் அப்துல் காதர் அவர்கள் மாணவர்களுக்கு மருத்துவ ஹஜ்ஜி பெருநாளின் போது மதரசாவின் சார்பிலே நடைபெறும் கூட்டு குர்பானியிலே ஜனாப் முகமது ரஃபீக் அவர்கள் பொறுப்பிலே ஜமாத்தார்கள் மற்றும் அன்பஸ்வர அரபிக் கல்லூரி நிர்வாகத்தினர் பேருதவியாக இருந்து வருகிறார்கள். அப்துல் காதர் அவர்கள் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு சீருடை வழங்கியிருக்கிறார்கள். இப்போது மாணவர்கள் அந்த சீருடை அடைஞ்சிருக்காங்கன்னா இது நம்முடைய
மருகும் முகமது அலி தூத்துக்குடி அவருடைய குமாரர் அப்துல் காதர் அவர்கள். மேலும் நமது மன்பசலா அரபிக் கல்லூரி 50ஆம் ஆண்டு பொன்விழா மற்றும் மனார் ஹுதா மாணவர் மன்றம் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆகியவற்றை முன்னிட்டு மசலகி பேரவை சார்பிலே கீழ்காணும் பொருள்கள் நமது மதரசா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பண்பாட்டிற்காக வேண்டி தரப்பட்டிருக்கிறது. அதாவது 50 ஆண்டு விழா மதரசா மாணவர்களுடைய நம்முடைய மனார் ஹுதா மாணவர் மன்றத்தின் சார்பாக நடக்கும்போது இதில் அந்த மசலகி பேரவை சார்பாக நடந்த ஒரு அவர்களுடைய உதவிகள் 2,40,000 மதிப்புள்ள ஹோண்டா கேவி ஜெனரேட்டர் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. இவங்க மதரசாவுடைய முன்னாள் மாணவர்கள் அவங்களுடைய பேரவை சார்பாக ரூபாய் 21,000 மதிப்புள்ள எல்ஜி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. வீனஸ் 25 லிட்டரு மற்றும் 15 லிட்டர் வாட்டர் ஹீட்டர் 2 பொருட்களும் அவர்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். மனார் ஹுதா மாணவர் மன்றத்தினுடைய அன்பளிப்பும் செய்யும் இஸ்லாமிய மாத பத்திரிகைகள் ரஹமத்து, ஜமாத்துல் உலமா, நர்கிஸ், சம உரிமை, மறைச்சுடர், யூசுபியா ராஷிது ஆகிய பத்திரிகைகள் அதன் ஆசிரியர்களால் நமது மாணவர்கள் மன்றத்திற்காக அன்பளிப்பு செய்யப்படுகின்றன. இப்பொழுது இந்த வருடத்திலிருந்து மணிச்சுடர் பத்திரிகையும் மதரசாவுக்கு ஏற்பாடு செய்கிறது என்று ஹாஜி மீராசா ஹாஜியார் அவர்கள் இப்பொழுது அதை வாக்கு விட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதையும் இந்த வருஷத்தை சேர்த்துக்கலாம். நாம் கல்லூரியில் நடந்து வரும் சிறப்பு அமல்கள் தினமும் காலை ஃபஜ்ருக்கு பின்பு திலாவத்துல் குர்ஆன், சூரா யாசீன், சூரா முல்கு, ஸலவாத் 40 முறை, அசருக்கு பின் ஸலவாத் 40 முறை, மஹ்ரிபுக்கு பின் துவா பைத்து, சூரா வாகியா, சூரா முல்கு இவைகள் ஓதப்பட்டு துவா செய்யப்படுகிறது. இஷாவிற்கு பின் ஹத்தாத் ராத்திபு. ஜும்மா தொழுகைக்கு முன்பு 12 to 12:40 மணி வரை ஸலவாத் மஜ்லிஸ். இவை அனைத்தும் நம்முடைய கல்லூரியிலே தினமும் நடைபெறுகிறது. நல்ல அமல்களாகும். இவை தவிர வாரத்திற்கு ஒரு முறை வியாழன் மாலை, வெள்ளி இரவு மஹ்ரிபுக்கு பின் உலதா பத்ர் மௌலித் மஜ்லிஸ் நடைபெறுகிறது. 2022ஆம் வருடம் முதல் முறையாக ஸலவாத் மஜ்லிஸ் 5 கோடியாக துவக்கப்பட்டது. 2025ஆம் வருடம் 60 கோடி ஸலவாத் மஜ்லிஸ் நடந்தேறியது. இன்ஷா அல்லாஹ் 2026ஆம் வருடமும் இந்த வருடமும் 60 கோடி ஸலவாத் மஜ்லிஸ் தொடர்ந்து நடைபெறும் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் கல்லூரிக்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்கின்ற நான் மக்களின் இவ்வாழ்விற்கு துவா செய்து வருகின்றார்கள். நம் கல்லூரி மீது நல்லெண்ணம் கொண்டு கல்லூரி வளர்ச்சிக்காக எல்லா வகையிலும் நல்ல ஆதரவு அளித்து வரும் உள்ளூர் வெளியூர் சகோதர சகோதரிகள் மற்றும் கடந்த வருடங்களைப் போல இந்த வருடமும் கல்லூரிக்கும் மாணவர்கள் மன்ற விழாவிற்கும் எல்லா வகையிலும் ஊக்கம் கொடுத்து வருகின்ற நம் இதயங்கள் அனைவருக்கும் மனம் திறந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஈருலக நல்பாக்கியங்களை தந்தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உலக கல்வியிலே 2012-13ஆம் ஆண்டில் துவக்கப்பட்டு இதுவரை தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 8ஆம் வகுப்பில் 14 பேர், அதாவது 7ஆம் படிக்க வந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆசிரியருடைய முயற்சினால் அது 8ஆம் வகுப்பில் ஒரு 14 பேர் இதுவரைக்கும் பாஸ் இருக்காங்க. 10ஆம் வகுப்பில் 69 பேர், +1 வகுப்பு 20 பேர்கள், +2 33 பேர், பட்டப்படிப்பில் இதுவரை 19 பேர்கள் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. BA, BBA, BCom இதில் 19 பேர் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். BA அரபிக்கு 32 பேர் எழுதி முடிச்சிருக்காங்க. 32 பேர் BA அரபிக்கு முடித்திருக்கிறார்கள். 2025-26ஆம் வருடத்தில் கல்வியாண்டில் இப்போது இந்த வருஷத்தில் 8ஆம் வகுப்பு 2 பேர், மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 7 பேர், +1 பொதுத்தேர்வு 4 பேர், +2 பொதுத்தேர்வு 6 பேர் எழுத உள்ளார்கள். 1ஆம் ஆண்டு BA தமிழ் 2 பேர், 2ஆம் ஆண்டு BA தமிழ் 4 பேர், 3ஆம் ஆண்டு BA தமிழ் 1 நபர், 1ஆம் ஆண்டு BCom 2 பேர் எழுத உள்ளார்கள் என்பதையும், சென்னை பல்கழகத்தில் BA அரபிக் 6 பேர்கள் எழுதுகிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டோம். அப்போ 51வது பட்ட விழா சிறப்பாக நடந்தேறவும் மேலும் மதரசாவின் வளர்ச்சிக்கு உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றியுடன் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்படிக்கு முதல்வர் மற்றும் நிர்வாக சபை மன்பசலா அரபிக் கல்லூரி தூத்துக்குடி. அல்ஹம்துலில்லாஹ்.